குறிப்பாக இன்று நாம் சந்தித்துக் கொண்டிருக்கும் பிரச்சனைகள் என்று வரும்பொழுது நீட் தேர்வு. பல ஏழை மாணவ மாணவிகள் இதில் தேர்வாகி இருக்கிறார்கள். அதனால்தான் தமிழகத்திலும் மிகுந்த நம்பிக்கை கொண்டு ஏறக்குறைய 14 லட்சம் பேருக்கு மேல் அந்த நீட் தேர்வை எழுதுகிறார்கள். ஆக பொதுமக்கள் இந்த நீட் தேர்வை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிர்வாக ரீதியாக சில குளறுபடிகள் நடந்திருக்கிறது. ஆனால் எப்படிப்பட்ட குளறுபடிகள் நடந்தாலும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய கல்வி அமைச்சர் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் இதை வைத்துக் கொண்டு மட்டுமே நீட் முற்றிலுமாக தேவையில்லை என்றோ, நீட்டை பற்றி ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு, இது பல இடங்களில் மிக சிறப்பாக சாமானிய குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் தேர்வாகி வருவதற்கு இது மிகுந்த உதவியாக இருக்கிறது. அதனால் இதில் உள்ள நிர்வாக ரீதியான குளறுபடிகள் நிச்சயமாக களையப்படும், அதற்கு மத்திய அரசு உறுதி கூறியிருக்கிறது. ஆனால் இதை வைத்து மட்டுமே நீட்டே தேவையில்லை என்ற மறுபடியும் இவர்களான பிரச்சாரத்தை இவர்கள் முன்னெடுக்கிறார்கள். இதில் மாணவ செல்வங்களை இதை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் தமிழகத்தில் இருந்து கூட பல பேர் அதில் பலனடைந்து வருகிறார்கள் என்பதுதான் உண்மை. மேடம், நிர்வாக குளறுபடின்னு சொல்றீங்க, ஆனா இடைத்தரகர்கள் செயல்பட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணியிருக்காங்க. 30 லட்ச ரூபா வரைக்கும் விலை பேசி மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் ஒரு பையன் 5 மார்க் வாங்கியிருக்காரு. பிசிக்ஸ்ல 87 மார்க் வாங்கியிருக்காரு. இல்ல அதுதான், அது எல்லாம் இல்ல இது அது நிர்வாக குறைபாடு தான். வேற என்ன குறைபாடு? ஆக இல்ல இது இல்ல ஒரு நிமிடம் எது என்னவாக இருந்தாலும் அது களையப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்களில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இத மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது. ஆனா அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை. ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி, நான் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரலாமா தம்பி? அதனால என்னை பொறுத்த மட்டில் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே சொல்றேன், தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். லட்சக்கணக்கில் அவர்கள், ஏன்னா இதற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம். இப்ப தமிழகத்துல நீட் தேர்வே ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்றுவிக்கலாம், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம், அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம். அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. ஆனால் நிச்சயமாக இல்ல ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிக்கட்டும். ஆனா யார் காலத்துல நீட்டை பற்றி ஆரம்பமானது, யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது, யார் காலத்துல யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்ச நீதிமன்றத்தில் அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள், இதையெல்லாம் நீங்க பார்க்கணும்ல. அவங்களே தான் உச்ச நீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க. யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது, ஏனென்றால் இது உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு. உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லி இருக்காங்க, இதுல உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் தான் உச்ச நீதிமன்றமும் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும். அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம். நான் எங்களது கருத்தை நீட்டை பொறுத்த மட்டில் எனது கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்து விட்டு வேற ஏதானா கேளுங்க. அப்புறம் அடுத்தால அண்ணன்